ஹாய் ஹலோ கிளாசிக் ஃபுட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எடுத்த உடனே ஏதோ ஒரு கவரில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்க. இது என்னோட தலையிலேருந்து வந்த முடி ஹேர் பால் தாங்க. இது 1 இயரில் சேர்த்து வச்ச முடிங்க. இது நான் எடுக்கிறப்போ தலை வாருவேன், போவோம், கம்மியாக இருக்கும், நான் அப்படியே விட்டுருவேன். ஆனால் இது மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப தான் தெரியுது எவ்வளோ முடி எனக்கு லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி அப்படியே நம்ம விட்டோம்னா என் தலை மொட்டை சொட்டையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, நான் வீட்டாண்டியே இருக்கிற எல்லா என்னுடைய மூலிகை செடியில் இருக்கிறதுனா எல்லா பொருளும் நான் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, கொய்யா இலை, துளசி இலை, கற்பூரவள்ளி, கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றியாண்டு இருக்கிற எல்லா இலையும் நான் பறிச்சிக்கினேன். அதை கூட சேர்த்து கொஞ்சம் கடையில் வாங்கினு இருக்கேன். நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 விதமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது பச்சை கருவேப்பிலை, அது கூடவே இப்போ பறிச்ச கொய்யா இலை, அப்புறம் கற்பூரவள்ளி எல்லாம் இருக்குது. கற்பூரவள்ளி இலையெல்லாம் ரொம்பவே நல்லது. 1 கப் ஆவாரம்பூ காய வச்சு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு வெந்தயம். இது ஜடாமுடின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வேர் கணக்கில் தான் இருக்கும். அதுவும் கூடவே 1/2 கப்பு கருசீரகம். கருசீரகம் இது மாதிரி தான் இருக்கும். சீரகத்தை விட கொஞ்சம் பெருசாக கருப்பாக இருக்கும். இது ஆலிவ் சீட்ஸு. இதுவும் நல்லா நம்ம முடிக்கு வழுவழுப்பு தரும். இது காஞ்ச நெல்லிக்காய் நம்ம பச்சையாக சேர்க்கறத விட காஞ்சதும் நல்லது. நான் 2மே சேர்க்குறேன். இது வேம்பாலம் பட்டை. இது எண்ணெயில் போடுறப்போ நல்ல ஒரு கலர் கொடுக்கும், ரெட்டிஷாக இருக்கும். இது மருதாணி தலை. நான் 1 நாளைக்கு முன்னாடியே நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அதுவும் கூட வெத்தலை, ஒரு 4 வெத்தலை. அதுவும் கூடவே விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். நெல்லிக்கனி பச்சையாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் 10லேருந்து 15 எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சின்ன வெங்காயம், வெட்டி வேறு, ஒரு பெரிய கப் நிறையா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரோஸ் இதழ் பச்சை எடுத்திருக்கேன். 2 கத்தாழை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது செம்பருத்தி இலை நல்லா அலசி வச்சுருக்கேன். இது பூவும் இருக்குது. செம்பருத்தி பூ நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். நான் இந்த பொருளெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதனுடைய பயன்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஒரு டைம் பார்க்கலாம். இது ஃபுல்லாக லென்த் ஆகிடும் வீடியோ மொத்தம் சொல்கிறதுக்குள்ளே. நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரையான எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சி எடுத்து பவுடர் ஆக்கிக்க போகிறேன். வெந்தயம், கருஞ்சீரகம், ஆலிவ் சீட்ஸு, இந்த ஜடாமுடி, அதனோடவே வேம்பால பட்டை, இதனோடவே கொஞ்சமாக நான் காஞ்சதான மருதாணி இலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரியே போதும். நான் அதை அரைச்சிட்டு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ட்ரையான எல்லா பொருளும் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது காஞ்ச செம்பருத்தி பூவோட பவுடரு. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் எல்லாமே இதே மாதிரி அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோ காட்டியிருக்க மாட்டேன். இது அவுரி, நீல அவுரின்னு சொல்லுவாங்க. இந்த பொடியும் நான் கடையில் வாங்கினது தான். உங்களுக்கு கிடைச்சா அவுரி இலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பவுடராக சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதே நான் அந்த ட்ரையான எல்லா பொடியோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறதான நான் எல்லாமே பச்சையாக எடுத்துருக்கிறது எல்லாமே இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது தண்ணி விட்டு அடைக்கக்கூடாது. இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். தண்ணி வேணும்னா ஆல்ரெடி நம்ம எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, அதனோட சாறு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் அது மாதிரி தான் எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். இது எல்லாமே அப்படி தான் போட்டு அரைச்சிருக்குது. இது சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் நல்லா கொரன்னு அரைச்சிருக்கேன். இது செம்பருத்தி, இது ரோஸ் இதழ், இது செம்பருத்தி இலை. அதனோடவே சேர்த்து நெல்லிக்காவும் நான் நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குது அரைச்சி தனித்தனியாக வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு தேவைக்கு நம்ம இது கூடவே நான் எல்லாத்தோடையும் கத்தாழையும் நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். இல்லைனா ஒவ்வொன்றும் ட்ரையாகவே டக்குன்னு நிற்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு அரைப்படாது. தேவைப்படுறப்போ நம்ம அந்த எலுமிச்சை சாறையும் இதுலேயே நான் பிழிஞ்சு விட்டு அரைச்சிக்கினேன். தனித்தனியாக அரைக்கல. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், அரைச்சி எல்லா இதுவும்.
எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டப்போ ஏற்கனவே ட்ரையாக அரைச்சி பொடி பண்ணியிருக்கிறத அதனோடு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஒன்று தண்ணி தண்ணி இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும், மாதிரி அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம தனித்தனியாக இப்போ அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்பவே வேலை ஈஸியாக இருக்கும். நான் அதனால் வந்து தனித்தனியாக அரைச்சிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் ஒரு பொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணல. எவ்வளோ அழகாக கரெக்டாக பதமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இரும்பு கடாயில் தான் காய்ச்சி போகிறேன். அந்த இரும்பு கடாயை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பு மேலே வைக்கலை. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெட்டி வேறு இப்போ அரைச்சிருக்கிற விழுதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொத்தமாக சேர்க்க போகிறதில்ல. 3 லிட்டருக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் எல்லா விழுதும் சேர்த்துக்கிறேன் அரைச்சதை. இதனோடவே நம்ம கிளாசிக் ஃபுட்ஸுக்காகவே ரெடியாக இருக்கிறதான சீக்ரெட்டு 3 இன்க்ரீடியண்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நான் கலந்துக்கிறேன். அதுவும் கூடவே நம்ம பச்சையான ரோஸ் இதழை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அரைக்கல, நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக அரைச்சி விழுதாக போட்டிருக்கேன். இது வந்து அப்படியே முழுசாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலே கொஞ்சம் வெட்டி வேரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். முழு வந்து வெந்தயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம எண்ணெய்களோடு காய்ச்சிறப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நெல்லிக்காய் காஞ்ச நெல்லி இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுத்தமாக செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 லிட்டரையும் நான் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக ஒரு பிடி வந்து வேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நம்ம தலையில் இருக்கிற ட்ராண்ட்ரஃப் எதுவும் வந்து சேராமல் இருக்கிறதுக்காக. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணப்போ பாருங்கள் எண்ணெய் இப்படி தான் இருக்குது, ஒயிட்டாகவே இருக்குது, அது கூட சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ் மேலே வச்சு நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ரொம்பவே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கல. ஏன்னா ரொம்ப கொதித்து அது கருகிடக்கூடாதுன்றதுனால மீடியம் ஹீட்லேயே வச்சு நான் வந்து காய்ச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சி அது எல்லாமே சேர்ந்து இருந்தது. இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் தனியாக அது தனியாக பிரிஞ்சிருக்கு. இப்போ கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கரெக்டாக வந்து 20 நிமிஷம் ஆச்சு இந்த கலர் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக. இதை இன்னமும் கொஞ்சம் கொதிக்கணும். இந்த ரோஸ் இதழ்கள்லாம் முழுசாக போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இது வந்து கலர் கொஞ்சம் மாறணும். ரொம்ப கருகக்கூடாது, இது கலர் மாறணும் போதும். அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சேர்த்துக்கிற வேப்பிலையும் ரோஸ் இதழும் நல்லாவே வாடிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துருக்கிற இந்த விளக்கு எண்ணெயை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பாடியில் ஹீட்டை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும், முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3லேருந்து 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது வந்து நம்ம ரொம்பவே கருகு விட்டு எடுத்தோம்னா அப்புறம் வந்து அதனுடைய சத்தே இல்லாமல் போயிடும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொதித்து அது எண்ணெய் பிரிகிற அந்த வந்து எல்லாமே நான் சேர்த்தப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு நான் சேர்த்த எல்லா பொருளும். இப்போ நல்லா காஞ்சி பிரிகிறப்போ அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது. நீங்களே பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் எந்த கலரில் வந்து எவ்வளோ க்ரீனிஷாக வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு அந்த எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சாதாரண கடாயில் வந்து நீங்கள் காய்ச்சிட்டிங்கன்னா உடனே நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நான் இது இரும்பு கடாயின்றதுனால இப்படியே நான் ஒரு 2 நாள் விட்டுட்டு போகிறேன். நான் 2 நாள் அதில் அப்படியே இருக்கிற அந்த ஊறி நல்லா இன்னுமே அதில் இருக்கிற சத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு கிடைக்கும். அதனால் நான் வந்து இதை அப்படியே ஒரு மூடி போட்டு இந்த வேறு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளோடு இது ஊறி 2 நாள் 2லேருந்து 3 நாளைக்கு நான் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன்.
நான் கரெக்டாக 3 நாள் கழிச்சு வந்து இந்த எண்ணெயை வந்து எடுக்கிறேன். எவ்வளோ கலராக வந்து சூப்பராக வந்து மாறி இருக்கு பாருங்கள். நான் கையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வந்து இருக்குது இந்த எண்ணெய். நான் இந்த எண்ணெயை ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஒரு துணி, ஒயிட் துணி வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் போட்டு எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு கிளாத்தில் போட்டு நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இல்லை நீங்கள் செல்லடை மாதிரி இல்லை அந்த ஸ்டைனர் மாதிரி இருந்தால் அதுலேயும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் துணியே போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வடிகட்டினா எண்ணெய் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எவ்வளோ பிளாக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் மொத்தமே க்ரீனிஷாக இருக்குது. வடிகட்டி பாருங்கள், எவ்வளோ வந்து அழகாக திக்னஸாக அது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெயை நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ நாளில் வந்து நான் முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.